விஷயம் என்னடாடா சிங்கக்குட்டி, எனக்கு உன் கூட அப்படியே ஆவேசமா ஆனந்தமா சரக்கு அடிக்கணும்னு தோணுது. நீ என்ன சொல்ற? அப்ப என்னோட பதில் உங்களுக்கு வேணும். நான் எப்பவும் தண்ணிய வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அது தப்பா நினைச்சுக்கோல. அட என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அது என்னைக்கும் ஏமாத்தாது. என்னால் அதை கோவப்படுத்தவும் முடியாது. இங்க பார்ப்பா, யாரெல்லாம் எங்க கூட ட்ரிங்க் எடுத்துக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க தாராளமா எனக்கு கம்பெனி கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் குடிக்க விருப்பம் இல்லையோ அவங்க தாராளமா கிளம்பி போலாம். சரி, அட சுமதி, கொஞ்சம் பொறுமையா போமா. என்னாச்சு? அத்தை, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. உங்ககிட்ட தலைவலி மாத்திரை இருக்கா? மாத்திரை இருக்குமா, வா தரேன். சுமதி, தலைவலிக்குதா? அருண் கிட்ட போய் சொல்லு, மாத்திரை வாங்கிட்டு வருவோம். பக்கத்துல கடை திறந்துதான் இருக்கும், இன்னும் லேட் ஆகல. நீ அவன்கிட்ட போய் சொல்லு. ஆனா அக்கா என்ன? போமா, போய் அவன்கிட்ட சொல்லு, வாங்கிட்டு வருவோம். சரி, நான் சொல்றேன் அத்தை. அக்கா எங்கிட்ட தான் மாத்திரை இருக்கே, நான் அதை நீயே சாப்பிடு. என்னக்கா? ஏன்னா என் மருமகளுக்கு மருந்த நானே தயார் பண்ணுவேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ், நம்ம ஆம்பளைங்களோட லைஃப் இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ் மாதிரி. நல்லா கலர்ஃபுல்லானது. கரெக்ட். யாரு விருப்பப்பட்டாலும் வந்து ஆடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குடா. வாழ்க்கையில முக்கியமான ஸ்டேஜ் பா. ஆம்பளைங்களுக்கு எப்படி ஸ்டேஜ் இருக்கோ அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் ஸ்டேஜ் இருக்கு. ஆனா பாவம், அவங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே சாய்ஸ் இருக்கும். அவனுக்கு கிடைக்கிற ஸ்டேஜ்ல யாரு ஆடணும், யாரு ஆடக்கூடாதுன்னு. அது உங்க காலத்துல உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, அதனாலதான் செலக்ட் பண்ணீங்க பிரீத்திய. ஆமாப்பா, அதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான அற்புதமான ஒரு முடிவுனே சொல்லலாம். போ, என்னைக்கு நான் என் பிரீத்தியை செலக்ட் பண்ணணும். ஆஹாஹா. அதுக்கப்புறம் பிரீத்தி அர்ஜுன் தாஸ் காதலுங்கிறது இந்த ஊர் முழுக்க பிரபலமாயிடுச்சு. காதல்னா இப்படிதான் இருக்கணும், இல்லனா இருக்கவே கூடாதுன்னுட்டாங்க. உங்க டைம்ல உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, நீங்களா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப இந்த வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைக்கல? நானும் தேர்ந்தெடுக்கணும்ல. மை வைஃப், மை லைஃப். அட என்னடா பேசுற? உனக்கு என்ன குறை? உனக்கு தான் 2 பொண்டாட்டிங்க இருக்காங்களே. நான் சொல்றத கேளு, ஒரு நிமிஷம். அருண், கொஞ்சம் மெடிக்கலுக்கு போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. வருண் கிட்ட சொல்லு, அவன் வாங்கிட்டு வருவான். அர்ஜுன் தாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, மை வைஃப் இஸ் மை லைஃப். நீங்க தான் மாத்திரை வாங்கிட்டு வரணும். என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஒரு முறை சொன்னா புரியாது. போ, வருண் கிட்ட கேளு. நீங்க தானே என் புருஷன், அப்போ நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும். என் ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அதை சால்வ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. என்ன புருஷன், என்ன கடமை? நீயா வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்ட. தலை வலிச்சா வலிச்சுட்டு போட்டோம். அப்புறம் இந்த உரிமையை பத்தி நீ பேசாம இருக்கிறதா நல்லது. உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, என்ன விட்டு.
நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? அருண், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இதுக்கு மேல அருண், எதுக்காக எல்லா விஷயத்தையும் பெருசாக்கிட்டு இருக்க? அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலயும் எதுக்காக இந்த கல்யாணத்துல நடுவுல இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாத்திரை தானே கேட்டா, போய் வாங்கிட்டு வா. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாத்திரை தானே, அத வருண் வாங்கிட்டு வந்தா விஷமா மாறிடுமா என்ன? என்னங்க, சுமதி உங்களோட பொறுப்பு. ப்ளீஸ் போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. நீங்க ஏன் விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க? இப்ப உன்கிட்ட என்னால பேச முடியாது. அப்புறம் உன் பேச்சை என்னால் தட்ட முடியாது. போற உன்னோட சுமதிக்காக நான் மாத்திரையை வாங்கிட்டு வரேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. அருண் இப்ப மாத்திரை வாங்கிட்டு வந்துருவான். சௌமியா சொல்லிட்டால, அவன் எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருவான். கடையை மூடி இருந்தாலும் அதை திறக்க வச்சு எப்படியாவது அவன் வாங்கிட்டு வந்துருவான். போ. நன்றி கடவுளே, நன்றி. அம்மாடி பிரீத்தி, இந்தா இத பிடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பெக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க. சரி, ஓகே. பெரிய கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சுமதி, இந்த இஞ்சி டீ குடி. நீ இது குடி, நான் உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அதுக்குள்ள அருணும் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வருவாரு. இந்தா. சரி, இதை நான் இங்கேயே வச்சிடுறேன். நீ ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிடு. சுமதி, அது நீ அருண் கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. நீ ஏன் அருண் கிட்ட எப்படி பேசணும்னு உங்ககிட்ட யோசனை கேட்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது? எனக்கு அவர்கிட்ட ஏதாவது உரிமை இருக்கா இல்லையா? எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு எதுவுமே இல்லையா? என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தப்பா அப்படி என்ன சொல்லிட்டேன்?